அங்கல மக்கள் வெள்ளத்தில் அழிகிறார்கள். இந்த மக்களுக்கு பவர் கட் ஆகிட்டு அதுக்குள்ள ஹராமான வியாபாரம் நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? என்பதை சொல்லி மக்கள்ல கஷ்டத்தில இன்பம் கொண்டாட ஒரு சமூகம் இருக்கிறார்கள். மக்கள்ல கஷ்டத்தில மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, தூங்குறதுக்கு பெட் இல்ல, போடுறதுக்கு ஃபேன் இல்ல. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, அங்க மக்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு காணப்படுகிறாங்க, அல்லோல கல்லோல படுறாங்க. வியாபாரத்தில் இன்பம் காண்றோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு பயம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு அச்சம் இல்லையா? இவ்வளவு தண்டனை வருகின்ற போதும் 5 ரூபாய் போன மெழுகு வித்திரி 80 ரூபாய் விற்கின்ற சமூகம் இது. நடந்துச்சா இல்லையா? நான் ஆசைப்பட்ட இந்த ஒரு குத்துபா இளைஞர் நடக்குமான்னு சொல்லி ஆசைப்பட்ட மத்தவண்ட இன்னொரு சமூகம் கஷ்டப்படுகிறார்கள். அவங்கள கஷ்டத்தில் நாங்க இன்பம் கொண்டாடணும்னா அந்த வியாபாரத்துக்கு என்ன வியாபாரம் என்று சொல்றது? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு படிச்சு பாருங்க. அவர் கலீஃபாவாக இருந்த காலத்துல வெறும் பள்ளியை மட்டும் செய்யல, வெறும் தொழுகையை மட்டும் சொல்லி கொடுக்கல. ஹஜ்ரத் கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஒரு மனிதர் அல்ல, வியாபாரத்தையும் சுத்தப்படுத்தினார்கள். கவலையான செய்தியா இல்லையா? மக்களுக்கு என்னண்டா மின்சாரம் இல்ல, சாமான் இல்ல, பொருட்கள் இல்ல. அந்த ஷார்ட் பீரியட்ல பணம் சம்பாதிக்க ரெடி. எப்படி பணம் சம்பாதிக்க ரெடி? 5 ரூபாய் வாங்கின பொருள் 50 ரூபாய்க்கு விற்க தயார். அன்பானவர்களே, சில பதுக்கல் வியாபாரம் பச்சை ஹராம் அது. மக்களுக்கு தேவையாகின்ற போது அதை பதுக்கி வைப்பாராக இருந்தா ஷரியாவுடைய சட்டத்தில் அது ஹராம். அன்பானவர்களே சகோதரர்களே, அங்கல மக்களுக்கு சோதனை. அந்த சோதனையை குர்ஆன் கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது அநியாயத்துடைய வெளிப்பாடான சோதனை வருகிறது. சோதனை வந்து அநியாயம் நடக்குமாக இருந்தா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே. இன்னும் அச்சத்தில் இருக்கிறோமா இல்லையா? என்ன சொல்றாங்க? இன்னும் மழை பெய்யும், இன்னும் புயல் அடிக்கும், இன்னும் நிலநடுக்கம் வரும் சொல்றாங்களா இல்லையா? வரும் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, வரும், சந்தேகம் கிடையாது. 1000 கோடி உழைச்சாலும் சின்ன வெள்ளம் வந்தா 1000 கோடி ஜீரோவாக மாறும்.